நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஐநா மன்றத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் உரையாற்றுகின்ற போது நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம். பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் ஐநா மன்றத்துக்கு போனதே மிகப்பெரிய சவால். அதையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா காசா நிலைப்பாட்டில் இன்னைக்கு இஸ்ரேலை ஆதரித்த நாடுகள் எல்லாம் எதிர்திருச்சியில் நிற்கிறாங்க. அமெரிக்கா பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, எதிராக இருக்கிறாங்களா? ஏன் திடீர்னு இஸ்ரேலை ஆதரித்த நாடுகள் எதிராக நிற்கின்றன? அது தொடர்பாக ஐநா மன்றத்தில் பெஞ்சமின் நேத்தன்யா அவர்கள் என்ன பேசினாரு? காசா போற முடிவுக்கு கொண்டு வர போறாரா இல்லையா? பாலஸ்தீனம் என்ற நாடானது இருக்கா இல்லையா? சர்வதேச அழுத்தங்களுக்கு பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பதிலடி கொடுக்க போறாரா, இல்ல அழுத்தங்களை ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்குதுன்னு சொல்ல போறாரா? ஸோ ஐநா மன்றத்தில் ஒரு உரையாற்றினார். என்ன உரையாற்றினார் எல்லாவற்றையும் பார்க்க போறோம். அவருக்கு ஐநா மன்றத்தில் நேர்ந்த அதிர்ச்சி சம்பவத்தையும் பார்க்க போறேங்க. பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் இருந்து அமெரிக்காவை நோக்கி போகின்றார். அப்படி போகின்ற பொழுது ஒரு 600 கிலோமீட்டர் விமானத்தில் சுத்திக்கிட்டு போறார். அவருடைய விமானத்தை பொறுத்த வரைக்கும் 767-300 ER என்ற போயிங் விமானத்தில் தான் அவர் போறாரு. அந்த விமானமானது தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு போய் சேரும். போயிங் விமானத்தில் அவர் போனார்னா அமெரிக்காவை சேருவதற்கு 12 மணி நேரம் அல்லது 13 மணி நேரம் ஆகும். இயற்கை இடர்பாடுகள் இல்லை என்றால், ஏதாவது இயற்கை இடர்பாடுகள் எரிபொருள் நிரப்பணும் அப்படின்னா 15 to 17 மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிருந்து சைப்ரஸ் வழியாக கிரீஸு, இத்தாலி, பிரான்ஸு, ஸ்பெயின், கனடா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, இந்த வழியாகத்தான் அவர் அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தது. ஆனால் திடீர்னு அவர் பிரான்ஸு, ஸ்பெயின் இந்த வழியை பயன்படுத்தாமல் ஒரு 600 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு போயிருக்கிறார். ஐயாவுக்கு ஒரு பயம்தான். ஏன்னா சர்வதேச நீதிமன்றமானது பெஞ்சமின் நேத்தன்யாகுவையும் அவருடைய ஆலோசகரையும் பார்த்தீங்கன்னா சர்வதேச குற்றவாளியாக அறிவித்திருக்கிறாங்க. இப்படி சர்வதேச குற்றவாளியாக அறிவித்திருப்பதனால சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அங்கீகாரம் செய்யக்கூடிய நாடுகள் உலகத்தில் இருக்குது. அந்த நாடுகள் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ். ஸோ ஒருவேளை எரிபொருள் தீர்ந்து போது, இயற்கை இடர்பாடுகள், பிரான்ஸில் இறங்கித்தான் ஆகணும், ஸ்பெயினில் இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கின்ற போது சர்வதேச நீதிமன்றத்துடைய சட்டங்களை அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பதனால பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை கைது பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்படி கைது பண்ணாங்கன்னா இஸ்ரேலில் ஆட்சி மாற்றம் வந்துடும். அதற்கு பிறகு காசாவில் இத்தனை நாளும் போராடின அந்த போராட்டமானது நல்ல பலனை தராது. ஸோ அதனால் போனால் கூட போகுது, நம்ம ஒரு 600 கிலோமீட்டர் சுற்றி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிரச்சனை இல்லாத வழியில் சுற்றிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அமெரிக்காவும் போய் சேர்ந்தாச்சு. ஐநா மன்றத்திலையும் உரையாற்ற எழுந்துட்டாரு. அங்கே தான் பயங்கர ட்விஸ்ட்டு. ஏன்னா இத்தனை நாளும் இஸ்ரேலை ஆதரித்த ஐரோப்பிய ஒன்றியமும் அவனுடைய நட்பு நாடுகளும் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பேசினா நாங்கள் இங்கே இருக்கவே மாட்டோம், அவர் ஐநா மன்றத்தில் பேசவே கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐநா மன்றமானது என்னை உரையாற்றுவதற்கு அனுமதித்திருக்குது. என்னுடைய நேரத்துக்குள்ளாக நான் உரையாற்றி முடிப்பேன். அதனால் யார் இருந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, நான் பேசியே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த எல்லா நாடுகளும் இன்னைக்கு பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பேசியே தீருவேன் என்று உறுதியாக இருப்பதனால மொத்த பேரும் ஐநா மன்றத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. யாரும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை. இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் மட்டுமே காசாவை கண்டந்துண்டமாக்கி விடு, யாரையும் விட்டு வைக்காத, தீவிரவாதத்தின் வேரே அங்கதான் இருக்கிறது, உற்பத்தி மையத்தை ஒட்டுமொத்தமாக அழி அப்படின்னு சொல்லிட்டு காசாவுக்கு எதிராகவும் பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு ஆதரவாகவும் சில பேர் குரல் கொடுத்தார்கள். சில பேர் பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு எதிராக இருப்பாங்க இல்லையா, அவங்க பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள், கையை உழைத்தி கொண்டிருந்தார்கள், கோஷமிட்டு கொண்டிருந்தார்கள், இரண்டாவது சர்ச்சையை கிளப்பி கொண்டிருந்தார்கள். பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுறார் என்று சர்வதேச சமூகத்துக்கு கேட்டுவிடக் கூடாது என்பதில் சில பேர் குறியா இருந்தாங்க. அதை தாண்டி அவர் பேசினாங்க. இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அவையில் உட்காந்துக்கிட்டே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இத்தனை நாளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்க அத்தனை பேரும் வெளியே போயிட்டாங்க. யாரெல்லாம் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பேசுவது சரியா தவறா என்று கேட்டுட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பாங்க, அதன் காரணமாக இஸ்ரேலுடைய கையானது ஓங்கும் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் நினைச்சார். ஏன்னா ஐநா மன்றத்தில் போய் நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லுகின்ற போது
நம்மளை எதிர்க்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆதரிக்கும். இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீனம் என்ற நாடானது இருக்கிறது, பாலஸ்தீனம் என்ற நாட்டை நீங்கள் இல்லாமல் ஆக்குனீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இஸ்ரேல் உருவான பொழுதே வந்து பாலஸ்தீனமும் உருவாச்சு. ஸோ நீங்கள் காசாவை இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வதற்கும் பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை என்று சொல்வதற்கும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்டா அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியமும் சில ஐரோப்பிய நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனால் நம்முடைய நியாயத்தை போய் ஐநா மன்றத்தில் சொன்னோம்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவளிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் கிட்டத்தட்ட 1913 கிலோமீட்டர் தாண்டி போய் ஐநா மன்றத்தில் பேசினார் இஸ்ரேலிய பிரதமர். ஆனால் யாரும் உள்ள இல்லை, எல்லாரும் வெளியே எழுந்து போயிட்டாங்க. இதுவே பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுக்கு பேர் அதிர்ச்சி. ஐநா மன்றத்தில் இந்த மாதிரி ஆதரவு பெற்ற நாடுகள், நட்பு நாடுகள் பேசுகின்ற போது அவங்க பேசுகின்ற பேச்சு பெஞ்சை தட்டி வரவேற்பார்கள். ஆனால் முதன்முறையாக நெத்தன்யாவுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக எல்லாரும் எழுந்து வெளியே போயிட்டாங்க. எதிர்ப்பாளர்கள் மட்டும் சில ஆதரவு நாடுகள் மட்டுமே உள்ள இருந்ததுனால பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா மன்றத்தில் முழு எதிர்ப்பு இருந்த மாதிரி ஆகி போய்விட்டது. இது உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தை தரும். இவ்வளோ பேர் நம்பி வந்தோம், கடைசியில் நம்மளை யாருமே ஆதரிக்கல பார்த்தியா அப்படின்ற ஒரு எண்ணத்தை தரும். அப்படியேப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐரோப்பிய நாடுகளும் ஆதரவு பெற்ற நாடுகளும் ஐநா மன்றத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அமெரிக்கா உள்ள இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவும் வெளியே போயிட்டதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது. கூடுதலான ஒரு தகவலை சொல்லிட்டு ஐநா மன்றத்தில் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பேசுகின்ற விடயமானது காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பாங்களாம். ரெண்டாவது, பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா அமாஸ்கள், அவங்களும் கேட்பாங்களாம். பாலஸ்தீனியர்களும் கேட்பாங்களாம். இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களும் கேட்பாங்களாம். எப்படா இது, இஸ்ரேலுடைய பிரதமர் பேசுறாரு, இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநா மன்றத்தில் என்ன பேசுறாங்களோ அதை கேட்பாங்க. நம்ம நாட்டு பிரதமர் என்ன பேசுறாரு என்று சொல்லிட்டு ஆர்வமாக கேட்பாங்க. போர் நிற்க போதா இல்லையா, ஐநா மன்றத்தில் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்வமாக கேட்பாங்க. ஆனால் அதை தாண்டி காசாவில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க, தீவிரவாதிகளும் கேட்பாங்க, பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு ஐநா மன்றத்திலே வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் சுதந்திரமாக தைரியமாக ஒரு விடயத்தை சொல்றாரு. பாலஸ்தீனமா இருக்கலாம், காசாவா இருக்கலாம், இஸ்ரேலா இருக்கலாம், அங்கே யார் யாரெல்லாம் அலைபேசியை பயன்படுத்துகின்றார்களோ ஒட்டுமொத்த அலைபேசியும் நாங்கள் தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது, என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது என்று சொல்லிட்டு பாலஸ்தீனில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் நாங்கள் காட்டுறதை தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் பேசுகிறத ஒவ்வொரு மக்களும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மற்றும் காசாவில் பொது வழியில் ஒளிபெருக்கி வச்சிருக்கிறேன். நான் பேசுறது ஒவ்வொரு நொடியும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு போய் சேரும். அதனால் என்னுடைய பேச்சை எந்த ஊடகம் ஒளிபரப்பு பண்ணாலும் சரி, ஒளிபரப்பு பண்ணவில்லை என்றாலும் சரி, அலைபேசி மூலமாக போகும், ஒளிபெருக்கி வச்சிருக்கேன், அவங்க கேட்டுருவாங்க. அதனால் என் நாட்டு மக்களை குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நேத்தன்யாகு அவர்கள் தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திட்டார் பாருங்க. நம்ம நாட்டு பிரதமர் பேசினார்னா ஐநா மன்றத்தில் அவர் என்ன பேசினார் என்று செய்திகளில் வந்தால் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நான் ஐநா மன்றத்தில் என்ன பேசுகிறேன் என்ற விஷயத்தை ஒட்டுமொத்த பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக விரிவான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. முதல்ல பணைய கைதிகளுக்கு தான் ஆறுதல் சொல்கிறாரு பெஞ்சமின் நேத்தன்யாகு. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னடா இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, நம்மளை கைது பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளை அடிப்படையாக வச்சு தான் சண்டை போட்டுருக்காங்க, இஸ்ரேலானது நாளுக்கு நாள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கின்றார்கள் என்று செய்திகளில் வருகிறது. இதில் அமாஸ்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்க மக்கள் சாவதுனால நம்மளை கொன்னுடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் பணைய கைதிகளுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா காசாவில் இது வரைக்கும் 70,000 பேருக்கு மேலானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்களாம். இது 2ஆம் உலகப் போர் எண்ணிக்கை விட கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிறது. அதனால் இவ்வளோ பேரை கொன்ன பிறகு அமாஸ்களுக்கு என்ன எண்ணம் வரும், எவ்வளோ பேரை இழந்துட்டோம், இந்த பணைய கைதிகளை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா. அதனால் அமாஸ்களுக்கு பீதியை ஏற்படுத்தும் விதமாக முதல் வார்த்தையே வந்து என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பணைய கைதிகள் வேண்டுமா இல்லை அமாஸ்களுக்கு உயிர் வேண்டுமா முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு பணைய கைதி இறந்தார் என்றால் காசாவில் 10 பேர் இறப்பான். அதனால் 10 அப்பாவி மக்கள் உயிரிழப்பு வேண்டுமா இல்லை ஒரு பணைய கைதி உயிரிழக்க வேண்டுமா? அதே மாதிரி எந்த தருணத்திலும் சரி, எந்த நாட்டிலும் சரி,
ஹமாஸ்கள் உயிருடன் இருக்கவே முடியாது. அதனால் பணைய கைதிகளை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றுவதில் தீவிரமாக இருக்கிறேன். எப்போதும் நான் அவங்களுடன் தான் இருக்கிறேன். அதனால் எங்கேயோ நேத்தனியாக அவர்கள் அமெரிக்காவில் வந்து பேசியிருக்காரு, நம்ம பக்கத்தில் இல்லை என்று நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். உங்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தனியாக அவர்கள் சொன்னார். ரெண்டாவது, சர்வதேச அழுத்தத்துக்கு பயந்து ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் தலைகீழான முடிவு எடுக்கலாம். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யார் அழுத்தம் தந்தாலும் சரி, நாங்கள் பாலஸ்தீனம் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ரெண்டாவது, காசாவில் நடக்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வரவே மாட்டேன். ஒவ்வொரு தீவிரவாதியும் அழிக்கப்பட வேண்டும். அப்படி அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று உறுதியாக தெரிகின்ற பொழுதுதான் காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தமே ஏற்படும். அது வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஐநா மன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன அழுத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாயிட்டாங்க. ஒன்று, இடம்பெயர்வு அதிகம், ரெண்டாவது மதம் மாறுவது அதிகம். அதனால் பெரிய வாக்கு வங்கியாக இருப்பதனால ஒவ்வொரு கட்சிகளும் வந்து திடீர்னு இஸ்ரேலை ஆதரித்துவாங்க. இன்னைக்கு காசாவை ஆதரிக்கிறாங்க. காசாவை ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட பாலஸ்தீனத்தையே ஆதரிக்கிறாங்க. அதனால தான் பெஞ்சமின் நேத்தன்யாகு சொல்லிட்டாரு, ஐரோப்பிய ஒன்றியம் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அழுத்தத்துக்கு ஆட்படுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அழுத்தங்கள் வந்து இஸ்ரேலை ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், ரெண்டு ஒன்று பார்க்காத விட மாட்டோம் அப்படின்னு ஐநா மன்றத்தை தெளிவாக சொல்லிட்டாரு. அதோட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கு நேத்தன்யாகு அவர்கள் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, இப்படி ஒரு தீவிரவாதத்தை ஆதரிப்பதன் மூலமாக உலக அரங்கில் உங்களுக்கு தான் அவமானம். இன்னைக்கு மேற்குலக நாடுகளாக இருக்கலாம், இல்லை ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம். ஆனால் இஸ்ரேலில் நடந்த ஹமாஸுடைய தாக்குதலை பற்றி எங்கேயாவது பொது வெளியில் பேசியிருக்கீங்களா? ஐநா மன்றத்தில் பேசியிருக்கீங்களா? இல்லை இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பை பற்றி பேசியிருக்கீங்களா? எதுவுமே பேசலை. ஆனால் மக்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு மருத்துவமனை, பள்ளி என்று ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு சாமானிய பொதுமக்கள் சாவதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, மக்களை கேடயமாக பயன்படுத்தி தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்லையா? இது பயங்கரவாதத்துக்கு விருது கொடுப்பது போல இருக்கிறது. நீங்கள் ஆதரிச்சுட்டு போங்க, ஆனால் ஒருபோதும் நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து நேத்தன்யாகு அவர்கள் நேற்று வெளிப்படையாக ஐநா மன்றத்தில் பேசிட்டார். ரெண்டாவது, டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்கார். என்ன அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாலஸ்தீனம் என்ற நாட்டை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாலஸ்தீனம் இல்லை என்றால் நீங்கள் காசாவினுடைய மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைப்பது சாத்தியம் கிடையாது. இங்கே வந்து ஆவேசமாக பேசலாம், சவால் விடலாம் ஐநா மன்றத்தில். ஆனால் ட்ரம்ப் ஆகிய நான் மனசு வைக்காத முன்னாடி ஒருபோதும் சரி காசாவை இஸ்ரேலுடன் இணைக்க முடியாது. பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் செய்யாத வரைக்கும் காசா இஸ்ரேலுடன் இணையாது. மேற்கு கரை வரைக்கும் இஸ்ரேலுடன் இணைய வேண்டும் என்றால் பாலஸ்தீனம் என்ற நாடு இருந்தே தீரும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லி போட்டாரு. இதில் ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தந்து கொண்டே இருந்தார். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிடத்திலும் சந்தித்து பேச போகிறோம்பா, பாலஸ்தீனம் தொடர்பாக, காசா போர் தொடர்பாக அப்படின்னு சொன்னார். ஸோ பாலஸ்தீனத்தினுடைய முடிவு என்னவாக போகுது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாரு, இஸ்ரேலுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் வந்து ட்ரம்ப் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்போது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்குது, அதை நீங்கள் அங்கீகாரம் பண்ணணும், அதற்கு பிறகுதான் காசாவை இஸ்ரேலுடன் இணைக்க விடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அந்தர் பெல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. இதற்கிடையில் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 8 அக்டோபர் 12 வரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த ஆயுதத்தையும் நாங்கள் தரமாட்டோம், முடிஞ்சா நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு ஜெர்மனானது முடிவெடுத்திருக்கிறது. ஏற்கனவே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். நோபல் பிரைஸ் வேணும், நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்கிறோம், ஆனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இமானுவேல் மேக்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சார் டொனால்டு ட்ரம்ப்புக்கு. என்ன தெரியுமா,
காசா போரை நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பாலஸ்தீனம் என்ற நாட்டை அமெரிக்கா அங்கீகாரம் செய்யணும். இது ரெண்டையும் நீங்கள் செய்யாத வரைக்கும் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்காது, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குரலாக பேசினார். என்னங்க சண்டை போகிறதோ பெஞ்சமின் நேத்தன்யாகு, அவர்கிட்ட போய் போரை நிறுத்துங்க என்று ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் நிறுத்துவாருங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆயுதம் கொடுத்தது, பணம் கொடுத்தது, தொழில்நுட்பம் கொடுத்தது, அதே மாதிரி இஸ்ரேலிய வீரர்களுக்கு இணையாக அமெரிக்க வீரர்கள் போயிட்டு காசாவில் போர் செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இப்படி எல்லாவற்றுக்கும் அமெரிக்கா காரணமாக இருக்கின்ற பொழுது போரை நிறுத்த சொல்லுகின்ற தார்மீக உரிமையும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இருக்குது. அதனால் ட்ரம்ப் சொல்லித்தான் ஆக வேண்டும். உலகத்தில் 9 நாட்டு போரை நிறுத்திட்டேன்னு சொல்கிறாரு. நட்பு நாடுகளோ இல்லை எதிரி நாடுகளோ அவங்கெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய பேச்சை கேட்கும்போது ஏன் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் பார்த்தீங்கன்னா போரை நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்த மாட்டாரா? அதனால் காசா போரை நிறுத்தினாதான் பாலஸ்தீனம் என்ற நாடு சுதந்திரமாக உருவானாதான் உங்களுக்கு நோபல் பிரைஸ் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்துட்டாரு. இப்போ டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது. குறிப்பாக பிரான்ஸு, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றன. ஸோ அவங்கெல்லாம் நட்பு நாடுகள். அவங்கள தவிர்த்துட்டு ட்ரம்ப் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, நோபல் பிரைஸ் இந்த போரை நிறுத்தினா தான் கிடைக்கும்னு சொல்கின்ற போது அவர் நோபல் பிரைஸுக்காக வீங்கி தவிக்கின்றார். அதனால் திடீர்னு பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கோ, காசாவை நாங்கள் ஏற்றுக்கல, இஸ்ரேலுடன் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் தருகின்றார். அதுக்கு தான் பெஞ்சமின் நேத்தன்யாகு சொல்லிட்டாரு, யார் அழுத்தம் தந்தாலும் சரி ஐரோப்பிய ஒன்றியமானது ராங்கான முடிவெடுக்கலாம், ஆனால் இஸ்ரேலானது யார் அழுத்தம் தந்தாலும் சரி பாலஸ்தீனம் என்ற நாட்டை அங்கீகாரம் செய்யவே மாட்டோம். அப்படி ஒரு நாடு இல்லை. எங்கள் கொள்கையில் இல்லாத விஷயத்தை உயிர் கொடுத்தேனும் நாங்கள் காப்பாற்றுவோம், பாலஸ்தீனம் இல்லை என்று அடித்து சொல்லியிருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் ஆதரவாக இருந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐநா மன்றத்தில் பெஞ்சமின் நேத்தன்யாகு கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்காமல் வெளியே போயிட்டாங்க. எதிர்ப்பாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் அவர் பேச பேச எதிர்ப்பு குரல் தான் வலுத்தது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி ஆதரவு நாடுகள் திடீரென கைவிடுவது பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு பேர் அதிர்ச்சி, தீவிரவாதிகளுக்கு ஒரு குஷி தான். திருந்துவா போகிறானுங்க தீவிரவாதிங்க. சரி பார்க்கலாம், பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் ட்ரம்ப்புடைய அழுத்தத்துக்கு அடிப்பணிய போகிறாரா, பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள போகிறாரா, இல்லைனா காசாவை இணைக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு, போர் நிறுத்தம் அவசியம் என்று சொல்லியிருக்கின்றாரு. என்ன முடிவெடுப்பார்? உங்கள் கருத்துன்னு சொல்லுங்களேன். நன்றி நண்பர்களே.